எதை செஞ்சாலும் தேவனுடைய நாம மகிமை அடையணுமா, இதுதான் தேவனுடைய திட்டம். ஆமென், ஹல்லேலூயா. நம்புறீங்களா? சொல்லுங்கள். எதை செஞ்சாலும் அதை தேவனுடைய நாம மகிமைக்காக செய்ய வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் சிந்திக்கிற சிந்தையிலேருந்து, செயல்படுத்துகிற செயலிருந்து, பேசுகிற பேச்சிலிருந்து, சரிங்களா, நடக்கிற நடையிலிருந்து எல்லாமே தேவனை மகிமைப்படுத்துகிறதா அமையணும். கையை சொல்லுங்க. நான் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும். கையை தட்டி. இங்கே தான் தோற்று போகிறோம். இங்கே தான் நிறைய பேர் தோற்று போகிறோம். நாம் தேவன் என்று அறிந்தும், நமக்கு தெரியும் அவர் நல்லவர், வல்லவர், சர்வ வல்லவர், பாடுறோம், எல்லாம் பாடுறோம், சபையே பாடுது, சரிங்களா. நிறைய சபைகள் அப்படி தான் பாடுறாங்க. அவர் நல்லவர், வல்லவர் அப்படி தான் பாடுறாங்க. அவர் தேவன் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாங்க. இவர் தான் எங்கள் தேவன், இவர் சர்வ வல்லவர் உள்ளவர், அவர் நினச்சா செய்யக்கூடாது ஒன்றுமே கிடையாது அப்படிலாம் நம்புகிறவங்க அவரை தேவன் என்று அறிந்தும் அவரை மகிமைப்படுத்தாமலும். ஃபஸ்ட்டு மகிமைப்படுத்துறதுக்கு விளக்கம், மகிமைப்படுத்த தவறிடணும். சொல்லுங்கள். நான் தேவனை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தும் அவரை மகிமைப்படுத்த மறந்துடுறேன். மகிமைப்படுத்துறது கிடையாது. எது மகிமைப்படுத்துறது அப்படின்னா, பாருங்கள், ஏசப்பா குஷ்டரோகியை சுகப்படுத்துவார். அப்போ என்ன ஆகும்? அவன் வந்து தேவனை மகிமைப்படுத்துவான், சரிங்களா. அவன் எது தேவனை மகிமைப்படுத்துகிற அப்படின்னா, சொல்லுங்கள், எதை செய்தாலும் அதை தேவனுடைய நாம மகிமைக்கென்று செய்யுங்கள். கையை தட்டி. எதை செஞ்சாலும் தேவனுடைய நாம மகிமை அடையணுமா, இதுதான் தேவனுடைய திட்டம். ஆமென், ஹல்லேலூயா. நம்புறீங்களா? சொல்லுங்கள். எதை செஞ்சாலும் அதை தேவனுடைய நாம மகிமைக்காக செய்ய வேண்டும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் சிந்திக்கிற சிந்தையிலேருந்து, செயல்படுத்துகிற செயலிருந்து, பேசுகிற பேச்சிலிருந்து, சரிங்களா, நடக்கிற நடையிலிருந்து எல்லாமே தேவனை மகிமைப்படுத்துகிறதா அமையணும். கையை தட்டி. புரிஞ்சவங்க மாத்திரம். ஆமென். இதை தான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறோம். அப்படின்னா என்ன அர்த்தம் பிரதர்? அப்படின்னு மகிமைப்படுத்தினா என்ன அப்படின்னா, நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு கணவனாக இருக்கிறீங்க, உங்கள் மூலமாக தேவனுடைய நாம மகிமை அடையணும்னா உங்கள் மனைவிக்கு முதல்ல உண்மையாக இருக்கணும். புரியுதுங்களா? அந்த மனைவியை உண்மையாக நேசிக்கணும், அந்த மனைவிக்கு உண்மையாக அன்பு செலுத்தணும், அந்த மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யணும். தேவன் தந்திருக்கிற பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு உழைச்சி பிள்ளைகளை காப்பாற்றணும், சின்சியராக வேலைக்கு போகணும். வேலை செய்கிற இடத்துல, சரிங்களா, சிலர் ஊழியம் பண்ணுவாங்க, அது அழைப்பு. தொழில் பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க, அதில் உண்மையாக இருக்கணும். சொல்லுங்கள். முதல்ல சோம்பேறித்தனம் இல்லாமல் உழைக்கணும். ஏன்னா தேவன் நமக்கு கிருபையாக மனைவியை தந்திருக்கிறார். நம்ம தான் கல்யாணம் முடித்தோம், நம்ம தான் விரும்பி எனக்கு ஒரு துணை வேணும், நான் கண்கலங்காமல் காப்பாற்றுவேன்னு சொல்லி தான் கல்யாணமே பண்ணோம். அந்த துணைக்கு உண்மையாக இருக்கணும், அதுக்கு நல்ல சாப்பாடு போடணும், சரிங்களா, அதை நல்ல அன்பாக நடத்தணும். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போது உண்மையாக இருக்கணும், அந்த பிள்ளைகளை ஒழுங்காக வளர்க்கணும், அதுக்கு சின்சியராக வேலைக்கு போகணும், லீவ் போடாமல், பொய் சொல்லாமல், கட்டடிச்சிட்டு வீட்டில் கிடக்காமல், நைட்டு போகிறோம் தூங்காமல், செல்லக்குள்ள நோண்டிட்டு காலையில் தூங்கிட்டு தூக்க செலவில் பாட்டி செத்து போச்சு, தாத்தா செத்து போச்சு, உடம்பு சரியில்லை, அதாக இருக்குது இதாக இருக்குதுன்னு சொல்லி லீவை போட்டு ஓப்பி அடிச்சுட்டு அப்படிலாம் சுற்றாமல், நல்லா புரிஞ்சுக்குவோம், சின்சியராக வேலைக்கு போகணும். அங்கே வேலைக்கு போயிட்டும் ஓப்பி அடிக்காமல் ஓட்ட உடசல்லாம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து கேப்பில் கிட வெட்டிட்டு வேலைங்கிற பேரில் நம்ம பர்சனல் காரியத்தை பூரா செஞ்சுக்கிட்டு வேலைன்னு தெளிவாக பேசுகிறேன், உங்களுக்கு தான் பேசுகிறேன். வேலை டைமில் 2-3 நாளாகவே பேசிகிட்டு இருக்காரு, யாருக்கும் தெரியல. வேலைன்னா வேலையை மட்டும் பார்க்கணும். வேலை டைமில் கட்டு அடிச்சுட்டு ஓப்பி அடிச்சுட்டு எந்த வேலைக்கும் போகாதீங்க. ஆமாம், அது எதுவாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கிரிட்டிக்கலான சூழ்நிலையாக இருந்தாலும் வேலையில் உண்மையாக இருங்க. உங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிற வேலை, அதை உங்களை நம்பி ஒரு பொறுப்பை தந்திருக்கிறாரு, அது சரியாக முடிச்சிட்டிங்கன்னா அது பெரிய ஆசீர்வாதம். அதை விட்டுட்டு கட்டை அடிச்சுட்டு ஓப்பி அடிச்சுட்டு ஓட்ட உடசலாம் கண்டுபிடிச்சிட்டு சீனியரோட சேர்ந்துக்கிட்டு அவங்களுக்கு நிறைய டிப்ஸ் சொல்லி தருவாங்க. இப்படிலாம் கட்டை அடிக்கலாம், இப்படிலாம் ஓப்பி அடிக்கலாம் அப்படின்னீங்கன்னா பணமே வராது. வாழ்க்கையில் கஷ்டப்படுங்க. உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறேன். ஏன் எனக்கு பண நெருக்கடி கேட்டிங்க இல்லையா? உங்களுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறேன். நீ வேலையில் ஓப்பி அடிக்கிறதெல்லாம் விட்டுருங்க. வேலை டைம் வேலையை மட்டும் பாருங்கள். கட்டடிச்சுட்டு வர்றது, முன்னாடி வர்றது, ஏமாத்துறது, அந்த உண்மைத்தன்மையாக இருங்க. உங்களுக்கு ஒரு வேலை டியூட்டி டைம் எவ்வளோ அதில் உண்மையாக இருங்க. சில நேரங்களில் நெருக்கங்கள் வரலாம், அவசரம் வரலாம், ஏதாவது காரியங்கள் வரலாம். அப்போது முடிஞ்சளவு தவிர்க்கணும். வேலை டைம் என்னை நம்பி சம்பளம் தராங்க, நான் செஞ்சே ஆகணும், நீ இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ வேலை செய்யணும், அப்படி தான் நம்பி தராங்க. புரியுதுங்களா? அதில் உண்மையாக இருந்துருங்க. கண்டிப்பாக பண விஷயத்துலேருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுப்பார். கையை தட்டி. தெளிவாக ரொம்ப நாளாக பேசிகிட்டே இருக்கிற, யாருன்னு தெரியல, இன்னும் திருந்தலன்னு அர்த்தம். உங்களுக்கு தான் ஆண்டவர் பேசுகிறார், நான் அப்படி கிடையாது. ஒருவேளை எனக்காக கூட இருக்கலாம், யாருக்கு தெரியும். ஆந்தியாக இருக்கலாம், யாருக்கு தெரியும். கர்த்தர் சொல்லிகிட்டே இருக்கிறார் சீரியஸாக. ஆமாம், சொல்லுங்கள். நான் கவனிச்சேங்கிறவங்கலாம், ஆமாம் பிரதர், நான் வேலையில் சின்சியராக இருப்பேன்,
அவன் எனக்கு தேவன் தந்திருக்கிற பொறுப்பில் சின்சியராக இருப்பேன். ஓகே, வேலையில் உண்மையாக இருக்கிறது. சரிங்களா? கணவனுக்கு உண்மையாக, அடுத்து மனைவிமார்கள் கணவனுக்கு உண்மையாக இருக்கிறது. அந்த கணவனை உண்மையாக நேசித்து கண்டவங்களோட கடலை போடாமல் அந்த கணவனை உண்மையாக நேசித்து அவரே ரசித்து ருசித்து, அடுத்து பார்த்திங்கன்னா அவருக்கு செய்ய வேண்டிய பணியுடைகளை சின்சியராக செய்கிறது. அவர் அன்பு கூறாரு, அன்பு கூறல, அதெல்லாம் ரெண்டாவது. நீங்கள் அன்பு கூற கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய அன்பை முழுமையாக ருசிக்கிறீர்கள். நீங்கள் ஆண்டவருடைய மன்னிப்பு பெற்றிருக்கிறீர்கள், தயவை பெற்றிருக்கிறீர்கள். அதனால் மன்னித்து நேசித்து விட்டு கொடுத்து போயிட்டே இருக்கணும். அந்த கணவனாருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செஞ்சுட்டு, அவர் பேசாட்டாலும் பரவாயில்ல, நீங்கள் பேசி, அவர் கோபமாக இருந்தாலும் நீங்கள் சமாதானமாக பேசி உங்கள் வேலையை கரெக்டாக செய்யணும். அவ்வளோதான். உங்கள் வேலைக்காக வெக்க விட்டு போய் பேசணும். உங்கள் வேலையை செய்யணும் இல்லையா? நீங்கள் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். நீங்கள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். உங்கள் மூலமாக தேவனுடைய நாமம் தூசிக்கப்படக்கூடாது. புரியுதுங்களா? நீங்கள் உங்கள் இதில் கரெக்டாக இருங்க. பிள்ளைகளை காரியத்தில் நீங்கள் உண்மையாக இருங்க. பிள்ளைகள் புரிஞ்சுக்காமல் பிடிவாதம் பிடிச்சாலும் கோவப்பட்டுட்டு இருந்தாலும் நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக சமைச்சு கொடுக்கறது. ஆமாம், அவ்வளோ வீம்பாக இருக்கா, சோறு கேட்டால் தான் நான் உனக்கு போட்டு தருவேன் அப்படின்னு பிள்ளைகள்கிட்ட போட்டு போட்டி போடாமல் உங்கள் வேலை பிள்ளைகளுக்கு சமைச்சு கொடுக்கறது, பிள்ளைகளை கவனிக்கிறது, பிள்ளைகளுக்கு துணி துவைக்கிறது, அதெல்லாம் உண்மையாக செய்யணும். சரி, ஈகோ வரும் பாருங்க. அப்படியே என் பேச்சை கேட்க மாட்டேங்களே, உனக்கு நான் இதை செய்ய மாட்டேன், அதை செய்ய மாட்டேன். உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. ஆண்டவர் உங்கள் மேலே அவ்வளோ கிருபையாக இருக்கிறார். உங்கள் அப்பா உங்களை அவ்வளோ மன்னிக்கிறார். உங்கள் அப்பா உங்களை அவ்வளோ நேசிக்கிறார். நீங்கள் பிள்ளைகள்கிட்ட பழி வாங்கிட்டு இருக்கீங்களா? பிள்ளைகள்கிட்ட இந்த ஈகோ பார்த்துட்ருக்கீங்களா? அப்புறம் எப்படி நடக்கும்? அப்புறம் அவரும் அவர் பாட்டுக்கு இருப்பார். அப்புறம் ஆண்டவரே கதறுகிறேன்னா நடக்காது. ஆனால் அதெல்லாம் சரி பண்ணணும். சொல்லுங்கள், என் மூலமாக தேவனுடைய நாம மகிமை அடையணும். கையை தட்டி ஆமென்.